ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வான்சிறைகள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கொடுத்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணுறது, பட் ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. அதுக்கு ரொம்ப சாரி. இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லில் ஒரு அவார்டு ஈவெண்ட்டுக்காக தான் நம்ம வந்து கிளம்புறோம். அங்கே போனதோட அங்கே வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே யாரை வந்து மீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஃபேமஸான யூடியூபரு. நீங்கள் வந்து வீடியோட ஓப்பனிங்லேயே பார்த்துருப்பீங்க. வேறு யாரும் இல்லை, இன்றைக்கி என்ன சமையல் வந்து சுனிதா சிஸ்டர் தான். ஸோ அவங்கள போய் மீட் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அது போக அவங்க வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப சிம்பிளாக நல்லா பேசினாங்க. அது போக அந்த டின்ட்டுவும் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணாவும் டின்ட்டுவும் நல்லா மிங்கிள் ஆகிட்டாங்க. மிங்கிளாகி நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் நினைப்பேன், அதாவது நம்ம வந்து பிள்ளைங்களை 3 பேரையும் வச்சுட்டு நம்ம இந்த அளவுக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக நினைப்பேன். உண்மையிலே நான் நேரில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது சுனிதா சிஸ்டரை. அவங்க வந்து அந்த சிக்கு, அதாவது அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவனை வச்சுட்டு வீடியோ மேக் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டம். நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன், நான் உங்களுக்குலாம் கண்டிப்பாக 2 அவார்டு கொடுத்தாலும் தகும் அப்படின்ட்டு நல்லா பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த டேவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுபோக அங்கே வந்து நல்லா நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறையா ஸ்பீச் வந்து கொடுத்தாங்க. அது வந்து நம்மளுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டாகவும், அது போக நம்ம வந்து இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்ற, நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து கண்டிப்பாக வந்துச்சு. ஸோ அதுக்காகவே நான் வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த அவார்டு ஈவெண்ட் வந்து நம்ம எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னா, நம்மளோட ட்ரிபிள் ஏ சேனல், அதாவது இன்னொரு சேனல், அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வான்சிறைகள் சேனல் வந்து நம்ம 2வது, அதுக்கடுத்து 1 இயர் பேக் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ அந்த சேனலுக்கு தான் நம்மளுக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. அது வந்து என்னோடய பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் போயிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் அவார்டு வாங்குறத விட நம்மளோட பொண்ணு, அதாவது நம்ம பிள்ளைங்க வாங்கும்போது ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு இல்லை, இனி எல்லாமே நம்ம பிள்ளைங்க தான். ஸோ அவங்க அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப திருப்தியாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தீங்க ட்ரிபிள் ஏ சேனலில். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அது போக நீங்கள் வந்து இன்னும் நம்மளோட ட்ரிபிள் ஏ சேனலை பார்க்கல அப்படின்னா, அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அல்லது எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணிவிட்டு அந்த சேனலுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த அவார்டு ஃபங்க்ஷனை அவ்வளோ அழகாக கிராண்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அங்கே இருந்த குட்டீஸ் எல்லோரும் என்ன பண்ணாங்க, அந்த சேரெல்லாம் விலக்கி விட்டுட்டு நல்லா சமணங்கள் போட்டு கீழே உட்காந்துட்டாங்க. ஆனால் நான் எல்லாருமே நல்லா உட்காந்து அங்கே தண்ணி குடிக்கிற கப்பு வச்சுருந்தாங்க, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. யார் தண்ணி குடித்தாலும் சரி, குடிக்காட்டாலும் சரின்ற மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்க இஷ்டத்துக்கு உட்காந்து நல்லா அடுக்கி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் அதில் உட்காரவும் அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாரையும் விட்டுட்டாங்க. நாங்களாம் நல்லா சந்தோஷமாக பேசாமல் உட்காந்து ப்ரோக்ராம்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லஞ்சு தான். ஸோ லஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. மஷ்ரூம் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அது போக சிக்கன் குழம்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் பார்த்தோம்னா எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு வந்து கூட்டு பொரியல், மீல்ஸு, பாயாசம், அப்பளம் எல்லா வெரைட்டியுமே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா வயிற்றுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப மறுபடியும் வந்து ப்ரோக்ராம் வந்து கண்டினியூ ஆகிடுச்சு. இங்கே வந்த லஞ்ச் முடிச்சுட்டு வந்த உடனே வந்து சுனிதா சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு அவார்டு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஒரு ஸ்பீச்சும் கொடுத்தாங்க. 7 இயர்ஸ் அவங்களோட யூடியூப் ஜேர்னி பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அது போக இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணும்போது அவங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் எந்தெந்த மாதிரிலாம் பழகி சில ஃபீட்பேக்லாம் கொடுப்பாங்க இல்லையா, உனக்கு எதுக்கு இது தேவையா, நீ படித்த படிப்புக்கு அந்த மாதிரி, அதெல்லாம் சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே நல்லா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களது வந்து ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அதே ஸ்டேஜில் என்னோடய பொண்ணு வந்து அவார்டு வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா இந்த சின்ன வயசுலேயே வந்து அவங்களாம் வந்து பெரிய ஆளுங்க. சுனிதா சிஸ்டர் மட்டும் இல்லை, அங்கே நிறையா இன்னும் சொல்லணும், இந்த நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வாங்குகிற இடத்துல நம்ம பொண்ணு நிற்கிதே, அந்த இடத்துல நிற்கிது அப்படின்றத நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அது போக அசிகா அவார்டு வாங்கின பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்மிண்டனில் நேஷ்னல் அவார்டு வாங்கின ஜெர்லின், அவங்க கையில் இருந்து அவார்டு வாங்கும்போது எனக்கு இன்னுமே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான். அந்த சின்ன வயசில் எவ்வளோ பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் போய் ஜெர்லின் மட்டும் டைப் பண்ணிங்கன்னா இவங்களோடது ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஜெர்லினை பற்றி அவங்க அப்பா பேசும்போது வந்து எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்படியே கண் கலங்கி அழுதுட்டாங்க. அதில் நானும் ஒன்று. எமோஷ்னல், அது வந்து அடக்கவே முடியலை. ஏன்னா நான் வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறேன், அவள் இவ்வளோ தூரம்
சாதிச்சிருக்கான். ஆனால் இதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்ன பண்ணுறேன்றது வந்து அந்த பொண்ணுக்கே தெரியாது அப்படின்னும் போது தன்னறியாமலே கண்ணில் வந்து தண்ணி வந்துருச்சு. எனக்குலாம் தேம்பி தேம்பி அழுக வந்துருச்சு. ஸோ அந்த மூமெண்ட்டில் என்னால் வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணவே முடியலை. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப அவங்க பேசுனது வந்து அந்த டைம் வந்து எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு உருக்கமாக அவங்க பேசும்போது நமக்கு ரொம்ப ஃபீலிங் தான் இருந்துச்சே தவிர என்னால் அதை வந்து வீடியோ எடுக்க முடியலை. அதுக்கடுத்து தான் அசிகாவுக்கு வந்து யங் யூடியூபர் அவார்டு தான் கொடுத்துருந்தாங்க. இந்த அவார்டை வந்து ஜெர்லின் கையிலேருந்து அசிகா வாங்கினது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமும் பூரிப்பும் வந்து கொடுத்துச்சு. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய வந்து அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துனாங்க. அதுவும் எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சின்ன வயசில் இவ்வளோ அழகாக இன்டர்வியூ பண்ணுறது, அது போக வந்து ரேடியோ சிட்டியில் குட்டி ஆர்ஜி அவார்டு வந்து 2022லையும் 23லையும் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி ஆம்பளை பையங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கும். அது எந்த ஃபீல்டில் அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம அதையும் டெவலப் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சர் வந்து இன்னுமே ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஏன்னா படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு வெளியில் இடத்துல போகும்போது மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும், அவங்கக்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றது வந்து நம்ம தான் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு புது புது இடங்களுக்கு கூட்டிகிட்டு போயில அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அனுபவங்கள் கிடைக்கும். இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு மேம் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் எந்த மாதிரி ஆகணும், உங்களோட கோல் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்களா யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்க சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கைவிட்டு கூட எண்ண முடியாத அளவுக்கு ஒரு 2-3 பேர் அவ்வளோதான் வந்து கையவே தூக்குனாங்க. ஸோ பொம்பளை பிள்ளைங்கன்னா என்ன, பிறக்கிறது வளர்றது ஏதோ ஒரு படிப்பை படிக்கிறது, நம்ம நினச்ச படிப்பை கூட படிக்க முடியாது. அம்மா அப்பா வந்து நீ இந்த ஃபீல்டில் போ அப்படின்னு சொல்லி படிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இல்லை நீ வேலைக்கெல்லாம் போவேனா வீட்டிலேருந்து பிள்ளைங்களையும் குடும்பத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடுத்தவங்க சொல்கிறத மட்டும்தான் நம்ம கேட்டு போகிற மாதிரி இருக்கே தவிர நம்மளுக்கா சுயமாக ஒரு முடிவெடுத்து உறுதியாக வந்து இருக்க முடியலை. அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. நம்ம வீட்டு வேலையும் வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது, அதாவது நம்மளோட ஃபேமிலியும் விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்மளோட கோலையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் அப்படின்னா என்னோட கோலையும் நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட கோல் என்னவா வச்சுருந்தீங்க, அந்த கோலை சக்ஸஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி அசிகா வந்து இந்த அவார்டு வாங்கினதுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா சொந்த பந்தத்தை விட நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸு, நம்மளுக்கு முகம் தெரியாத ஆட்கள் அவங்க தான் வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னதான் நம்மளுக்கு சொந்த பந்தமாக இருந்தாலும் அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அதை வந்து அவங்களால வந்து ஏற்றுக்கிறவே முடியலை. அது வந்து எனக்கு நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன். ஸோ அப்படிப்பட்ட சொந்தங்கள் வந்து நம்மளை வந்து குறை சொல்கிறது, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து காதிலே வாங்கக்கூடாது. நம்மளோட எய்ம் என்ன, நம்ம எதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம நோக்கி அந்த பாதையில் போய்கிட்டே இருக்கணும். எவங்க எதை சொன்னாலும் நம்ம வந்து காதில் வாங்கக்கூடாது அப்படின்றதுல மட்டும் நான் தெளிவாக இருந்தேன். ஸோ நான் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சரல் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.